சென்னை மறைமலை நகர்ல கட்டப்பட்ட இந்த 8 BHK பிரம்மாண்ட வீட்டை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்டோட பிரம்மாண்டமான இந்த முன்கதவை பாருங்க. 12 அடி ஹைட்ல இந்த கதவை அமைச்சிருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் ஒர்க்ல 2 பக்கம் பிளைவுட் வச்சுட்டு அதோட 2 சைடும் பாத்தீங்கன்னா வினீர்ல பாலிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு செம்ம கிராண்டா இருக்கு. வீட்டுக்குள்ள என்ட்ரான உடனே நல்ல விசாலமான ஒரு பெரிய ஹால். அதுவும் பாத்தீங்கன்னா முருகர் நம்மள வரவேற்கிறாரு. இந்த ஹாலோட தரைத்தளம் பொறுத்த வரைக்கும் 4x10 சாஃப்ட் மேட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் வால் பொறுத்த வரைக்கும் கிரானைட்ல போட்டிருக்காங்க. கிரானைட் கிளாடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரானைட் கிளாடிங்ல அவங்க நிறைய க்ரூவ்ஸ் வச்சு இவங்களே பண்ணியிருக்காங்க. இது எதனால அப்படின்னா அந்த வெயில் பட்டு அது கீழே சயோகிராஃபி மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஒரு படிக்கட்டுல அவங்க 2 கான்செப்டை அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லேண்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க செயின் ஸ்டேர்ஸ் கான்செப்ட்ல மார்பிள் ஸ்டெப்ஸ்க்கு பயன்படுத்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டுக்கு அப்புறம் கேண்டிலிவர் பீம் கான்செப்ட்ல அவங்க டைல்ஸை ஸ்டெப்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. ஹேண்ட் ரெயிலிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ரிச்சா லக்ஸரி ஃபீல்காக டஃப் அண்ட் கிளாஸ் ரெயிலிங் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஹால்ல இருந்து ட்ரெவர்டைன் மார்பிள் ஸ்டெப்ஸ் ஏறி இப்படி மேல வந்தோம் அப்படின்னா 1 அடி ஹைட் எலிவேஷன்ல ஒரு மாடுலர் ஐலாண்ட் கிச்சன் இங்க வச்சிருக்காங்க. இந்த ஐலாண்ட் கிச்சன் பொறுத்த வரைக்கும் இதோட லுக் ரொம்பவே ரிச்சா இருக்கு. அதுக்கு காரணம் பிரவுன் அண்ட் பீச் கலர்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கிச்சனோட டைல் பாத்தீங்க அப்படின்னா 3D டெக்ஸ்சர் டைல் இங்க கிச்சன் சைட் ஸ்லாப் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டச் அண்ட் ஃபீல்லே தெரியுது. இந்த கிச்சன்லயுமே வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சுத்தி ஜன்னல் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு வீடு கட்டும்போது நம்ம மேக்சிமம் எந்த அளவு வெளிச்சம் உள்ள கொண்டு வரோமோ அந்த அளவு அந்த வீடு டிசைன்லயும் சரி ஃபங்க்ஷனாவும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும். நான் நின்றுட்டு இருக்கிற இந்த சென்டர் பிரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் இது ISMB 450mm ஸ்டீல்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இதே பிரிட்ஜை நம்ம ஸ்டீலுக்கு பதிலாக காங்கிரீட்ல போயிருந்தோம் அப்படின்னா இதோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். அவங்க ஸ்டீல்ல போனனால சைஸ் கம்மியா, ஆனா அதே நேரத்துல ஸ்ட்ரென்த்தை ரீட்டைன் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பிரிட்ஜோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா டபுள் 8 சீலிங்கும், இந்த பிரிட்ஜோட ரைட் ஹேண்ட் சைட்ல 888 சீலிங் வியூவும் நமக்கு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வெளிச்சத்தை 360 டிகிரியில இருந்துமே உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. அது இந்த வீட்டை எப்பவுமே நல்ல வெளிச்சமா வச்சிருக்குது. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு பெட்ரூம்க்கு வந்திருக்கோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 பெட்ரூம் இருக்கு. அதுல கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 பெட்ரூம் இருக்கு, செகண்ட் ஃப்ளோர்லயும் 2 பெட்ரூம் இருக்கு, அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா 1 பெட்ரூம் இருக்கு. இந்த வீட்டுல இருக்க 8 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய 3 பெட்ரூம்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு மரத்துல ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்டோ மூலமா நம்ம ஒரு கனெக்டிங் ஸ்பேஸா வைக்கலாம். ஏன்னா ஹாலுக்கு அந்த 3 ரூம்ல இருந்துமே நமக்கு ஒரு கனெக்டிங் ஆஸ்பெக்ட்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹாலுக்கு இந்த 3 ரூம்ல இருந்துமே இந்த விண்டோ மூலமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு கிரே தீம்ல பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்ரூமும் ஒவ்வொரு தீம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது கிரே ஃபேமிலி, கிரீன் ஃபேமிலி, இந்த ரெண்டுமே டாமினேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் ஒரு பால்கனி இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வண்டி போறது, ட்ரெயின் போறதெல்லாம் பார்க்கலாம். ட்ரெயின் போகுது அப்படின்னா நமக்கு ரொம்பவே சவுண்டா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். அதுக்காகவே இவங்க இந்த ரூம்க்கு ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுவும் சவுண்ட் ப்ரூஃப்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெருசா நாய்ஸ் உள்ள வராது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இது ப்ரௌன் தீம்ல பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா இந்த மர விண்டோ வச்சிருக்காங்க. பொதுவாக இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இதோடைய ஃபால் சீலிங் பாருங்க. இந்த வீட்டில் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே இந்த கர்வ் ஷேப்ல தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபால் சீலிங் அப்படிங்கிறது பொதுவாக ஸ்கொயர் ஷேப்ல பண்ணுவாங்க. இங்கே கர்வ் ஷேப்ல பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ஷேப்ல பண்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை ஈஸி, பட் இந்த கர்வ் ஷேப்ல பண்றது கஷ்டம். ஆனா அந்த பால்கனிக்கான வியூவை பாருங்க, எவ்வளவு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் மற்ற ரூம் விட கொஞ்சம் சைஸ் பெருசு.
இந்த ரூமோட சைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட், அதாவது இந்த பால்கனியோட சேர்த்து 20x20 வந்து இதோட சைஸ். ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்சர் பெயிண்ட் அப்படிங்கும்போது நமக்கு டச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல பாலிஷ்டாக வந்து இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பேஜ் தீமில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமில் நம்ம வந்து இருக்கோம். இந்த வீட்டில் இருக்க 8 பெட்ரூம்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 பக்கமும் நல்ல பெரிய ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஜன்னல் மூலமா எப்பவுமே இங்க காற்றோட்டம் இருந்துட்டே இருக்கு. ஒரு வீட்டோட நல்ல டிசைன்ல நல்ல வெளிச்சமும் காற்றோட்டமும் எப்பவுமே வர்றதுக்கு வழிவகுக்கணும். இந்த வீட்டுல எந்த கார்னர் போனாலுமே அங்க நல்ல வெளிச்சம் இருக்கு, காற்றோட்டமும் இருக்கு. இந்த வீட்டுல 8 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இருந்தாலும் ஒவ்வொரு பெட்ரூமும் ஒவ்வொரு தீம்ல பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்லையும் அட்டாச் ரெஸ்ட்ரூம் வித் வாக்-இன் வார்ட்ரோப், ஷவர் ஏரியா அண்ட் கிளாசெட் ஏரியாவை செப்பரேட்டா கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஜிம்முக்கான ஸ்பேஸ்ல நம்ம இருக்கிறோம். இது எவ்வளவு விசாலமான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட அளவு அப்படிங்கிறது 16x30. இந்த ஏரியா பொறுத்தவரை இங்க இருக்க வியூ அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க இன்விசிபிள் சேஃப்டி நெட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது குழந்தைங்க வந்தா கூட வந்து இந்த சேஃப்டி நெட்ஸ் அப்படிங்கிறது அவங்க கீழே விழாம இருக்க ப்ரிகாஷனா இருக்கும். ஏன் அப்படின்னா இது எக்ஸாக்ட்லா பாத்தீங்கன்னா ஹாலுக்கு மேல இருக்கு. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரிபிள் ஹைட் சீலிங்ல வருது. ஸோ நம்ம கீழே இருந்து ட்ரிபிள் ஹைட் சீலிங் சொன்னோம்ல பிரிட்ஜுக்கு இந்த பக்கம், ஸோ இதோட ஏரியா தான் இது. ஸோ அந்த ட்ரிபிள் ஹைட்டோட எண்டு தான் இருக்கு. ஸோ எக்ஸாக்டா நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல இருந்துட்டு இருக்கனால இந்த இன்விசிபிள் சேஃப்டி நெட் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு வந்து நெசசரி. பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக என்னதான் ஜிம் இருந்தாலும் கூடவே ஒரு பிக்கிள் பால் கோர்ட்டும் உள்ளவே கட்டியிருந்தாங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்ல 12 அடிக்கு கேண்டிலர் பீம் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரூம்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ஹைட் சீலிங்க்கு டஃப் அண்ட் கிளாஸ் மூலமா ஓடிஎஸும் கொடுத்துருந்தாங்க. இவங்க சென்னை அண்ட் சென்னை சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாகவே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இன்டீரியர் ஒர்க்ஸ் தான் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3200 ரூபாய் இருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஃபவுண்டேஷனுக்கே அதிகமாக வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அது போக 11 அடி ஹைட்ல கிரானைட் கிளாடிங்கோட ஒரு காம்பவுண்ட் வால், கூடவே ஒரு பெரிய மெயின் கேட், அதுவும் ஸ்லைடிங் கேட் வந்து வச்சிருக்காங்க. இவங்க ஜென்ரலா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ரூபாயில இருந்தே பண்ணி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா கன்சல்டேஷன் ஒர்க்கும் பண்றாங்க. இந்த வீட்டோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் 11,000. ஆன செலவு இன்டீரியரோட சேர்த்து 4 கோடி ரூபாய், அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3200 ரூபாய் வருது. இந்த வீட்டை கார் ஆர்கிடெக்ட்ஸ் டிசைன் பண்ணி ஏகே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஸ்கிரீன்லயும் போடுறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்லயே நான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேங்க. நிறைய அப்டேட்ஸ் இன்ஸ்டால தான் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பை.